வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நான் சொல்கிற விஷயம் சிபிஐயினுடைய விசாரணையின் கீழ் இருப்பதால் இதனுடைய அவுட்லைன் மட்டும் சொல்லிடுறேன். அந்த பிரச்சாரம், தேர்தல் பிரச்சாரம், அந்த தேர்தல் பிரச்சார வேன் ஒரு குறிப்பிட்ட நகரத்துக்குள் வர இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது யாரையோ எதிர்பார்த்து ஒரு குறிப்பிட்ட அந்த நகரத்துக்குள் நுழைவதற்கு முன்னால் ஒரு நெடுஞ்சாலையில் நீண்ட நேரமாக காத்திருக்கிறது. யாருடைய வரவையோ எதிர்பார்த்து அந்த கூட்டத்திற்கு போக வேண்டிய எல்லோரும் அந்த வாகனத்தில், பிரச்சார வாகனத்துக்குள் இருக்கார்கள், வேனுக்குள்ளே இருக்காங்க. ஆனாலும் யாரையோ எதிர்பார்த்து காத்திருக்கிறது. சிறிது நேரத்தில் ஒரு டாடா சுமோ போன்ற ஒரு பெரிய வண்டி அப்படின்னு வச்சுக்கிங்களேன் வந்து நிற்கிறது. அதிலிருந்து ஒரு இளம்பெண் இறங்குகிறார். அவர் கையில் ஒரு லேப்டாப் இருக்கிறது, இன்னொரு பையும் வைத்திருக்கிறார். அவர் அவசரமாக அந்த வேனில் ஏறுகிறார். அந்த வேனில் ஏறும்போது தான் அந்த வேனுக்குள் கேமரா இருக்குது, கண்காணிப்பு கேமரா, அந்த சிசிடிவி கேமரா இருக்குங்கிறது அந்த பெண்ணுக்கு தெரிய வருகிறது. உடனடியாக அவர் பஸ்ஸில் ஏறின உடனே இறங்க முயற்சிக்கிறார். ஆனால் பஸ்ஸில் இருந்தவர்கள் அந்த கேமரா ஆஃப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் அந்த பிரச்சார வேனின் கடைசி பகுதிக்கு செல்கிறார். அதன் பின்பாக அந்த தேர்தல் பிரச்சார வேன் நகர்கிறது. அதற்கு பின் அது பெரிய விஷயங்கள், ஒரு நடக்கக்கூடாத விஷயங்கள் நடக்கிறது. இப்போ இந்த பிரச்சார வேனில் அந்த ஏறின அந்த பெண் இருக்கு இல்லையா, இதை காப்பாற்றுறது அந்த பிரச்சார வேனில் இருக்கவங்களுக்கு மிக முக்கியமாகப்படுது. ஏன்னா ஆட்மேன் அவுட், சம்மந்தம் இல்லாதவர்கள் அந்த வேனில் எந்த தேர்தல் பிரச்சாரத்துக்காக போனாங்களோ, யார் போனாங்களோ அவங்களுக்கும் அந்த அந்த கட்சின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ இதனுடைய விளைவு தான் உடனடியாக அந்த இடத்துலேருந்து அகன்று தனி விமானம் மூலம் தலைநகருக்கு வருகிறார் அந்த முக்கிய புள்ளி. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அடிக்கடி எல்லாரும் கேட்குற கேள்வி, ஏன் அவர் அந்த இடத்துல இல்லை, ஏன் அவர் அந்த இடத்துல இல்லை? அவரால் அங்கே இருக்க முடியாது. அவர் காப்பாற்ற வேண்டியது ஒரு பெண்ணின் கௌரவத்தை அல்லது ஒரு பெண்ணை அவர் காப்பாற்றியே ஆக வேண்டும். அதற்காக தான் வேகமாக அவர் தலைநகருக்கு திரும்புகிறார் தனி விமானம் மூலம். இப்போது இது எப்படி தெரிய வருதுன்னா, அந்த பிரச்சார வேனுக்குள்ளே இருந்த கேமராவை கைப்பற்றி சிபிஐ விசாரிச்சுட்ருக்கு. அதில் தான் இப்போ இந்த பெண் ஏன் கடைசி நேரத்தில் அந்த வேனுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் நடந்துகிட்ருக்கு.